நிறைய பேருக்கு இந்த லோன் சம்மந்தப்பட்ட டவுட் நிறையா இருக்கும். அதாவது எங்கள் அப்பா லோன் வாங்கியிருந்தாரு, அவர் இறந்துட்டாரு, அந்த லோனை இப்போ நான் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன், நல்லா கவனமாக கொஞ்சம் இதை கேளுங்க. அதாவது பர்சனல் லோனோ இல்லை எஜுகேஷன் லோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதோட டெத் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாலே போதும். அது தவிர்த்து பிஸ்னஸ் லோனோ இல்லை நம்ம வந்து ஹோம் லோன் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை ரீபே பண்ணணும். மேக்ஸிமம் பேங்க்கர்ஸே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கினா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ளெஜ் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க, மார்ட்கேஜ் பண்ணியிருப்பாங்க. அதே ஹோம் லோன் வாங்கியிருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, ஹைப்போதெகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பல்சரி இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது போல் உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.